எல்லாம் வரசா வா, நேராயி போச்சு பாரு. வெயில் என்னன்னு அடிக்குன்னு. வெயிலுக்கு முன்னாடி போனா கிளம்புங்க கிளம்புங்கன்னா கிளம்பணும்ல. வா வா வேகமா வா வேகமா வா. வேகமா வந்தாவ போட்டுக்கிட்டு இந்த சந்தியா எரும மாடு படிக்க வேண்டி இருக்கு எழுத வேண்டி இருக்குன்னு ஏமாத்திட்டு அவ வாட்டுக்கு வீட்டுல கடந்துக்கிட்டா. இந்த வெயிலுக்குள்ள நான் வந்து உன் கூட வந்து சாக வேண்டி இருக்கு. இனிமே முருங்கக்காய் பறிக்கணும்னு வேற ஒருபாடு வேலை வாங்குவி என்னைய. என் சைக்கிள் வேற பஞ்சர் ஆகி கிடக்கு. அந்த நாயை கொஞ்சம் சைக்கிள் தானே நாய் சைக்கிளை தர மாட்டேன்னுட்டு இந்த கொம்மிக்கிட்ட கொஞ்சம் அவ சைக்கிளை வாங்கி தானே வாங்கி தர மாட்டேன்ட்டா. இவளும் நல்லா அழகா சைக்கிள்ல சல்லுன்னு கொண்டு போய் தோட்டத்துல விட்டுருந்துருப்பேன். இப்ப நட நீ நட கடந்து நானும் நடக்கேன். அவன் நம்மகிட்ட இவளுக்கு நல்ல செல்லம். அவ சைக்கிள் எனக்கு வாங்கி தர மாட்டேன்ட்டா. இதே நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கட்டும், நம்ம முதுகு தோலை உரிச்சிருந்திருப்பா. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் நல்லா இவளுக்கு ஆப்பு வைப்பா. அப்பதானே இருக்கு இவளுக்கு. அப்ப பார்த்துக்கிட்டு இந்த கொம்மிய. நல்ல வேலை அம்மா கிட்ட படிக்க வேண்டி இருக்கு எழுத வேண்டி இருக்குன்னு எப்படியோ அதை இதை சொல்லி தப்பிச்சாச்சு. சோனி தான் பாவம் மாட்டிக்கிட்டா. தேவைதான் அவளுக்கு. போட்டோம் நல்லா தோட்டத்தில் வெயிலில் நல்லா காஞ்சி கருவாடை ஆகட்டும். அவளுக்கு நம்ம சைக்கிளை கொடுத்துருந்துருக்கலாம். கொடுத்தன்னா அவள் ஒழுங்காக ஓட்ட மாட்டான். ஏடா உடமா முள்ளுக்குள்ளேயும் கல்லுலையும் மேட்டுலையும் கிட்டுலையும் இறக்கி தாறுமாறாக ஓட்டி நம்ம சைக்கிள் டயரை பஞ்சர் ஆக்கிடுவா. அதுக்கு தான் அவளுக்கு நான் சைக்கிள் கொடுக்கல. இல்லாட்டின்னா கொடுத்துருந்துருப்பேன். அவள் வண்டியவே சும்மாக்குமே அப்படி தான் ஓட்டுவா. ஏனா தானு அதான் பஞ்சர் ஆகவே கிடக்கு. நம்ம சைக்கிளை நம்ம பூ போல் பார்த்து பார்த்து ஓட்டுவோம். அப்போ தான் அவசரத்துக்கு எங்கன்னா அப்படியே பக்கத்தில் போகலாமேன்னு சொல்லிட்டு. இவளுக்கு நல்ல கொழுப்பு. நல்ல வண்டியை தாறுமாறாக ஓட்டி பஞ்சர் பண்ணி வைக்கிறது இதே வேலை. நம்ம வண்டி இப்படி ஆகி போச்சுன்னா வேறு அவசரத்துக்கு எங்கேயும் போக முடியாது. அதனால தான் என் சைக்கிளை நான் கொடுக்கலப்பா. நல்லா லொங்குன்னு இந்த வெயிலில் நடந்து போனால் தான் தெரியும். அடுத்த முறை சைக்கிளு சரி பண்ணதுக்கப்புறமா ஒழுங்காக ஓட்டிட்டு போனோன்னு. சரி நம்ம கொஞ்ச நேரம் ஃபோனை நோண்டிட்டு அதுக்கப்புறமா எழுத ஆரம்பிப்போம். கொஞ்சம் எழுத வேண்டிய வேலை எப்படியும் கிடக்கு. அது ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். சரி ஃபோன் நோண்டுவோம் கொஞ்ச நேரம். சரண்கிட்ட நேற்று பேசுனது. காலையில் எப்பயும் குட் மார்னிங்லாம் அனுப்புவோம். அன்றைக்கி குட் மார்னிங் ஒன்றையும் காணோம். ரொம்ப பிஸியாக இருக்கானோ? சரி நம்ம ஒரு மெசேஜை போட்டு வைப்போம். சார் ரொம்ப பிஸியான்னு. அவனே பார்த்துட்டு எப்போ மெசேஜ் பண்ணுறான்னு பார்ப்போம். அட சரணை கால் பண்ணுறானே. என்ன திடீர்னு இப்படி கால் பண்ணியிருக்கான்? சரி அதான் யாரும் இல்லையே, அட்டன் பண்ணுவோம். ஹலோ. சொல்லு சரண். என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க? நான் கால் பண்ணதெல்லாம் இருக்கட்டும். ஆமா நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்கன்னா நான் வீட்டில் தான் இருப்பேன். வேற இந்த நேரத்தில் ரோட்லயா இருப்பேன். அப்பா முடியல. தோட்டத்துக்கு எங்கன்னா வந்தியான்னு கேட்க வந்தேன். இல்லை இப்போதான் எங்கள் அம்மையும் சோனியும் தோட்டத்துக்கு வான்னு கூப்பிட்டுட்டு நான் வர முடியேன்னு சொன்னதான். இப்போ தான் அவையெல்லாம் தோட்டத்துக்கு போறாவ. நான் எழுத வேண்டியிருக்கு படிக்க வேண்டியிருக்குன்னு சாக்கு சொல்லி வீட்டில் கடந்துக்கிட்டேன். அட லூசு. யாழ அதான் 3 நாள் லீவ் இருக்குல்ல. லீவ்ல எழுத வேண்டிய வேலை படிக்க வேண்டிய வேலையெல்லாம் பாத்துக்கலாம்ல. இப்போ உங்க அம்மா தான் தோட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காவில்ல, வந்திருக்கலாம்ல நீயும். என்னது வந்திருக்கலாம்ல நீயுமா? அப்ப நீ எங்க இருக்க? நானும் எங்க தோட்டத்துல தான் இருக்கேன். அதான் நீயும் வருவேன்னு பார்த்தேன். என்னல சொல்ற சரண்? நீயும் தோட்டத்துல தான் இருக்கியா? ஆமா அதான் உன்னையும் பார்க்கலான்னு பார்த்தேன். சரி நீ வீட்லயே இரு, நாங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றோம். என்னல இப்படி சொல்றா? வேற எப்படி சொல்றது? ஏய் சஞ்சனா கம் ஆன் லுக் அட் தி பிளேஸ். வாவ். ஏய் ஆமா சரண்யா சூப்பரா இருக்குல்ல இந்த இடம். ஆமா யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நிறைய சத்தமா கேக்குது. சரணத்தா அந்த பக்கம் கிணறு இருக்கு, பார்த்து இங்க வந்து போன் பேசுங்க. தெரியாம கிணத்து பக்கத்துல நின்னு பேசி தவறி உள்ளதுல விழுந்துறாதீங்க. சரி சரி நான் கவனமா இருக்கேன், நீங்களும் கவனமா இருந்து விளையாடுங்க. அதெல்லாம் நாங்க கவனமா இருப்போம். ஏய் சஞ்சனா அந்த பக்கம் வாய்க்கா வரப்பு இருக்கு, அந்த சைடு போய் பார்க்கலாமா? இன்னும் அழகா இருக்கு, வா போய் பார்க்கலாம். அப்பா போயிருச்சுங்க. சந்தியா சொல்லு. இல்ல நிறைய சத்தமா கேக்குது, யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அதுவா எங்க தங்கச்சி சஞ்சனா, அப்புறம் சரண்யா, சஞ்சயும் வந்தான் ஊர்ல இருந்து. அப்புறம் நம்ம காலேஜ்ல சீனியர் இருக்கான்ல ஷாம், அவன் எல்லாரும் வந்திருக்கோம். நீங்களாம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவீல்ல. நான் தான் வர முடியாம போச்சு. பைத்தியம் நீ தானே போய் சொல்லிட்டு வீட்டுல கிடந்திருக்க. நீ வீட்லயே கடை. உங்க தங்கச்சி சோனியை மட்டும் போனை போட்டு கூப்பிட்டு நாங்க ஜாலியா என்ஜாய் பண்றோம். பம்பு செட்ல வேற ஷாம் குடிக்கலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான். அதனாலதான் அவனையும் கூட்டிட்டு வந்துட்டோம். இல்ல சரண் நானும் வரல. நீ ஒன்னும் வராண்டா, நீ வீட்லயே கடை. நாங்கெல்லாம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றோம். பாய். நல்ல கொழுப்பு இவளுக்கு. அவங்க அம்மா தோட்டத்துக்கு அவ்வளவு தூரம் கூப்பிட்டோம் வராண்டேன்னு சொல்லிட்டு வீட்டுல கிடந்திருக்கான். 3 நாள் லீவு தானே, நல்லா ஜாலியா வீட்டுல பொறுமையா படிச்சுக்கிட்டு இல்லாம தோட்டத்துக்கு கூப்பிட்டா வர வேண்டியது தானே. ஏதாவது வேலை இருந்ததுனால தானே அதை கூப்பிட்டுருப்பாங்க. போய் சொல்லிட்டா கிடக்க கடை நீ அங்கே. ஆமா தண்ணி இவ்வளவு தூரம் கிடக்க, இந்த கிணறு ஆழமா இருக்குமா இல்லன்னா ஆழம் கம்மியா இருக்குமா? என்ன உன்னைய கடத்துக்குள்ள தள்ளி விடுறேன். ஆழம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு என்ன போய் பாத்துட்டு வாயா. ஐயோ இவன் செஞ்சாலும் செய்வான், இவன் பக்கத்துல நிற்கப்படாது. ஆழம் அதிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்க அப்படிதான் தெரியுது. சரி எப்படியே இருந்துட்டு போதே, வா நம்ம போவோம். கணத்தெல்லாம் வெயில் நேரத்துல எட்டி பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது மோகினி பிசாசு வந்து பிடிச்சிட்டு போயிடும். வா நம்ம போலாம்.
அப்பனா நீ தான் வந்து கடத்த முத எட்டி பார்க்கணும். அப்படியாவது ஒரு மோகினிக்காவது உன்னைய பிடிக்குதான்னு பாப்போம். வாழ வந்து எட்டி பாரு. இலசியாம், சஞ்சய் இங்க வாங்க. நீ வேற வெந்த புண்ணுல வேலை பார்த்தாதல, நமக்கெல்லாம் ஒரு பிகரும் அடியாது. சரி வா, அவன் கூட்டிட்டு அடக்கம் பெருச்சரன். ஃபிகர் எல்லாம் நம்ம தேடி போக கூடாது, அதுக்கெல்லாம் நம்மளை தேடி வரணும். அப்ப நான் அதுங்க ஹேண்ட்பேக்கை பிடிக்கிட்டு தான் நம்ம ஓடணும். அப்பதான் துரத்திக்கிட்டு வர பின்னாடி வாழ போவோம். சே, எல்லாரும் தோட்டத்தில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாவே. நான் மட்டும் இங்கே வீட்டில் ஒத்தையில கிடக்கேன். இதுக்கு நம்ம அம்மா கூப்பிடும் போதே நம்ம பின்னாடியே போயிருந்துருக்கலாம் போல இருக்குது தோட்டத்துக்கு. இப்போ இங்கே வீட்டில் நம்ம ஒத்தையிலெல்லாம் கிடக்கோம். இப்போ நம்ம மனசு பூரா அங்கே இருக்க. இப்போ நம்மளும் தோட்டத்துக்கு போனோன்னா என்ன சாக்கு சொல்லிட்டு போகிறது? நம்ம போனோன்னா அம்மையும் சோனியும் இப்போ எதுக்கு வந்தா, ஏன் வந்தா, படிக்கணும் எழுதணும்னா இப்போ எதுக்கு இங்கே வந்தான்னு சத்தெல்லாம் போடுவாவே. ஏதாவது சாக்கு சொல்லிட்டு போகணுமே. என்ன சாக்கு சொல்லிட்டு போகிறது நம்மளும்? இந்த சரண் எரும மாடு ஃபோன் பண்ணதான் ஃபோன் பண்ணான். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி தோட்டத்தில் நிற்க நீயும் வான்னு சொல்லியிருந்தா நம்ம அழகாக கிளம்பி போயிருந்துருக்கலாம். இந்த நாய் அங்கே வந்து நின்றுட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுது. போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. அவன் என்ன பண்ணுவான்? லீவு நாளில் நம்ம எப்பயும் தோட்டத்தில் தானே கிடப்போம். அதான் தோட்டத்தில் இருப்போம்னு நினச்சிட்டு வந்திருப்பானா இருக்கும். கடைசியில் பார்த்தா நம்ம இங்கே கிடக்கோமே. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாருவோம்மா. அது இங்கே சோத்தில் நான் எலி மருந்து வைக்கனா இல்லையான்னு மட்டும் பாரு. எல்லாம் அப்படியே தான் பண்ணி தொலைஞ்சிடாத. அப்புறம் நீ கொலைக்கேஸில் தான் உள்ளே போகணும் பார்த்துக்க. அப்படி போனாலும் பரவாயில்ல, ஓவர் டார்ச்சர் பண்ணதுங்க. காலையில் ஒரு டம்ளர் காப்பி வேணும்னா போட்டு குடிக்க வேண்டியதானே, எதுக்கு என்னையை கூப்பிட்டு இம்சை பண்ணுதுங்க? இதனால என் தூக்கமே கெடுது தெரியுமா? இங்க பாருல பெரிய பொண்ணு, வயசான காலத்துல பெருசுங்கெல்லாம் அப்படிதான் பேசிட்டு அடக்கம். அதை காதுல வாங்காம இருந்துடணும். நாளைக்கு போற சாவ போற கிளவிய நீ எலி மருந்து வச்சு கொன்னன்னு வை, நீ தான் அப்புறம் கொலை கேஸ்ல உள்ள போய் கிடக்கணும் பாத்துக்க. ஆமாளா, நீ சொல்றதும் சரிதான். சரி வா, லட்சு என்ன பண்ணுதுன்னு பாப்போம். ஏலா உமா, நம்ம இங்கே வெளியே காத்தோட்டமா உட்காருவோம். இங்கே நல்லா காத்து வருது. அப்படிங்கிற லட்சு சமைச்சிட்டு அடக்குமோ? சரி, அப்ப அதை வெளியே கூப்பிட்டு இல்லைங்களா இருந்தா பேசுவோம். லட்சு லட்சு, ஏலா உமா, இங்க வந்து உட்காரு, லட்சு வரும். கூப்பிட கூப்பிட சத்தமே இல்ல, அதான் யோசிச்சுக்கிட்டு நிக்கேன். வருவாவங்கியோ கிச்சன்ல இருக்குமா இருக்கும். இவ்வளவு இப்படிதான் குடிச்சு அடப்பாளுவேன்னு கோவப்பட்டுக்கிட்டே வரும் பாரா. அதான் வந்து உட்காருங்க. நம்ம மட்டும்தான் வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கோம் போல இருக்கு. நம்மளை தவிர எல்லாரும் பிஸியா தான் இருக்காவ. வெளியே உமாக்கா சத்தம்லாம் கேக்குது. அம்மையை தேடி வந்திருக்காவளோ? அம்மா தோட்டத்துக்கு போயிட்டாளே. பிள்ளைகளும் ஒருத்திய வீட்டுல இல்லையோ? சத்தமே இல்ல. அப்படா தோட்டத்துக்கு போயிருப்பாவளோ? வச்சு போறதா இருந்தா நேத்து பேசும்போதே சொல்லியிருக்குமே, காலையிலே தோட்டத்துக்கு போயிருவேன்னு. அப்படி எதுவும் சொல்லலையே. சரி, அம்மா தோட்டத்துக்கு போயிட்டான்னு போய் சொல்லிட்டு வந்துருவோம். எவாதான் என் பையனுக்கு வர சம்பந்தத்தெல்லாம் தட்டி தட்டி உடியால தெரியல. அவ கை கால் வழங்காம போவ, கொள்ளையில போவ, அவ கட்டையில போவ, கை கால் முறிஞ்சு போவ. நாசமிட்டு போறவளும் என் மௌனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண விட மாட்டாளோ போல இருக்கு. பொண்ணு துப்பு கேட்டு மாப்பிள்ள துப்பு கேட்டு வார கேட்டுலாம் பொண்ணு வீட்டுக்காரையிட்ட சமந்தத்தெல்லாம் கெடுத்து உடியாளவே அதை இதை சொல்லி எந்த நாதாரி பண்ணியால தெரியல. என்னைக்கு எவன்னு தெரியட்டும், அவ கொண்ட முடிய பிடிச்சு நான் ஆஞ்சி பிடிய ஆஞ்சி. இந்த ஊர்காரிகளுக்கு நம்ம மேல இருக்க பயமெல்லாம் போச்சு. இவ்வளோ ஒரு நாள் யாருன்னு தெரியட்டும், கொண்ட முடிய ஆஞ்சி எடுத்து இவ்வளவு கைகளோட முறிச்சு விட்டாதான் இவ்வளவு சரிபட்டு வருவாளுவ. கொள்ளையில போற உழுவ இவ்வளவு பொண்ணுக்குன்னெல்லாம் பெற்று வச்சிருக்காளுவல்ல, இவ்வளவுக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்கும் போது நான் பாத்துக்கிட்டேன். ஆமா பெரிய பொண்ணு, இப்ப இந்த கிழவி யாரை இப்படி சாடமடையா திட்டிட்டு போகுது? யாருக்கு தெரியும், நம்மள கூட சாடமடையா திட்டிட்டு போலாம். இது எதுக்கு நம்மள திட்டணும்? நம்ம எந்த சம்பந்தத்தையும் கெடுக்கலையே. இது பையனை பொண்ணு பார்க்க வந்து யாரும் வந்தாவளா என்ன? நான்லாம் எதுவும் பண்ணலப்பா. யாரும் வந்தாவளோ வரலையோ, நீ எதுவும் கெடுத்து விட்டியா என்ன? ஆனா நீ வேற பெரிய பொண்ணு, அது தெரியாம தான் உன்கிட்ட கேட்கேன். இது பையனுக்கு எங்க பொண்ணு கேட்டு யார் வந்தா என்னன்னு தெரியலையே. அதை எவ தட்டி கழிச்சாலும் தெரியல. இப்போ இது நம்மளெல்லாம் சாடமடையா திட்டிட்டு போகுது. பொண்ணை பெற்று வச்சிருக்கான்னா நம்ம 2 பேர் தான் பொண்ணை பெற்று வச்சிருக்கோம். நம்மளதான் சாடமடையா திட்டிட்டு போகுதோ? நம்ம தான் எப்போ பார்த்தாலும் ஊருக்குள்ள சுற்றி வருவோம், யார்கிட்டயாவது பேசுவோம். ஒருவேளை நம்ம தான் வந்த சம்பந்தத்தை தட்டி கழிச்சிருப்போம்னு நினச்சிக்கிட்டு இது நம்மளை திட்டிட்டு போகுதோ? தெரில, நம்மளையும் திட்டிருக்கலாம், லட்சுமி அக்காவையும் சாடமடையா திட்டிருக்கலாம். என்னகமோ யாருக்கு தெரியும். ஆமா, லட்சுமி அக்காவை 2 பொண்ணு பெற்று வச்சிருக்காவல்ல, நான் கூட நம்மளை தான் சொல்லுதோன்னு நினச்சிட்டேன். ஆமா, இது பையனுக்கு வர்ற பொண்ணை நம்ம ஏன் தட்டி கழிக்கணும்? அது வர்ற பொண்ணே தட்டி கழிச்சிருமே. ஆமா, பையனை பார்த்து தட்டி கழிக்குதோ இல்லையோ, இந்த பரட்டையை பார்த்து தட்டி கழிச்சிரும். அப்படி சொல்லு. ஆமா, இந்த பொம்பளையோட பையன் வெளிநாட்டுல எந்த நாட்டுல வேலையான்? வெளிநாடுன்னு மட்டும் சொல்லுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் கேட்கும் போதும் துபாய்ங்குது, அந்தமான்ங்குது, அமெரிக்காங்குது, ஜப்பான்ங்குது. எந்த ஊர்ல தான் வேலை செய்யானா? யாருக்கு தெரியும், துபாயில ஒட்டகம் கூட மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பான்.
எனக்கும் இந்த சந்தேகம் ரொம்ப நாள் இருக்கு பத்துக்க. உன்ன வெளிநாடுன்னு சீன் போடுதா? ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ஊர் சொல்லி வச்சிருக்கா. ஒருவேளை இவன் துபாயில ஆடுகிட்டு மாடுகிட்டு மேய்ச்சிட்டு அலையானோன்னு நானும் ஒரு நாள் சந்தேகப்பட்டிருக்கேன் பத்துக்க. சரி, அது எதுக்கு நமக்கு? வேற கிளவி மறுபடியும் திரும்பி வரும்போது இது எதுவும் கேட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஏற்கனவே கை கால் வழங்காம போட்டேன்னு சாபம் விட்டுட்டு டக்கு வேற மறுபடியும் சூனி எங்கேயும் வச்சு கை காலம் முளைக்கிற போகுது. உங்க அம்மா எங்க? நீ வார? எங்க அம்மையும் சோடியும் தோட்டத்துக்கு போயிருக்காவக்கா. என்னது, தோட்டத்துக்கு போயிருக்காவளா? ஆமா, இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போனாவ. அப்பனா நீ போலையா? ஆமாத்தே, நான் போகல. கொஞ்சம் எழுத வேண்டிய வேலை படிக்க வேலை இருந்துச்சா, அதனால நான் வரலன்னு சொல்லிட்டேன். அப்படியா? சரி சரி, அப்போ போ, போய் உட்கார்ந்து நீ படி போ. நாங்கள் சும்மா தான் வந்தோம். சரிக்கா. ஏலா உமா, அப்பனா நம்மளும் தோட்டத்துக்கு போகுமா? ஆமாடா பெரிய பொண்ணு, வெறுப்பா இருக்கு. எங்க வீட்லயும் தேங்காய்லாம் முடிஞ்சு போச்சு. தோட்டத்துக்கு போனோம்னா லட்சி தோட்டத்துல இருந்து 4 தேங்காய் பறிக்கிட்டு வரலாம். சரியா போவோம்? என்னது, உமாக்காவும் பெரிய பொண்ணத்தையும் தோட்டத்துக்கு போறாவளா? அப்ப இவியல சாக்கு வச்சு நம்மளும் போயிருவோமா? நீங்களும் இப்ப தோட்டத்துக்கா போறிய? ஆமா, வெறுப்பா இருக்கு. அப்படியே உங்க அம்மா கிட்ட அங்கே தோட்டத்துக்கு போயிட்டு அப்படியே வரலாம்னு பார்க்கோம். அப்ப நானும் வரட்டுமா? நீ இப்பதானே எழுத வேண்டியிருக்கு படிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல கிடக்கேன்னா, அப்புறம் நாங்களும் போறேன்னா நீ வாரீங்க? இல்லக்கா, அதான் 3 நாள் லீவ் இருக்குல்ல, அந்த லீவ்ல நான் ஏதாவது படிச்சுக்கிறேன் எழுதிக்கிடுறேன். இப்போ நீங்களும் தோட்டத்துக்கு போறீங்க. நீங்களாம் தோட்டத்துக்கு போனால் நல்லா ஜாலியா இருக்கும். வேற நான் மட்டும் வீட்டில் கிடந்தா உங்களை மிஸ் பண்ணுவேன்ல, அதான் நானும் வாரேங்க. பாத்தியா பெரிய பொண்ணு, நம்ம கூட இருந்தா ஜாலியா இருக்கும்னு சந்தியாவே சொல்றா பாரு. அவளுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளோட அருமை. நம்ம வீட்டுல உள்ளதுங்களுக்கு தான் நம்ம அருமை புரிய மாட்டேங்குது. எப்படியோ ஏதோ ஒரு சாக்கு சொல்லி நம்மளும் இப்போ தோட்டத்துக்கு போயிடலாம். சரி, அப்போ சந்தியா வா போவோம். சரி தே, இருங்க, இந்த வீட்டெல்லாம் நான் பூட்டிட்டு வரேன். சரி, நல்லா சீக்கிரம் பூட்டிட்டு வா. இதோ தே 2 நிமிஷத்துல வந்துடுவேன் பாருங்க.